வணக்கம். நான் தமிழாளி கென்னடி ஜாக்லின் பேசுகிறேன். மங்கோலிய நாடு, அங்கு செங்கிஸ்கான் என்ற மன்னன் பிறந்திருக்கிறான். ராஜ குடும்பத்தில் தான் பிறந்தான். அவருடைய தந்தைக்கு மூன்றாவது மகனாக பிறந்தான். மூன்றாவது மகனாக பிறந்தவுடன் அவன் கையில் உள்ளங்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த ரத்த கட்டி மாதிரி ஒரு இருந்துச்சான். உடனே ஜோசியரை கூப்பிட்டு கேட்டாங்களாம், என்னது இந்த ரத்த கட்டி எதுக்காக அப்படின்னு கேட்டாங்களாம். இவன் உலகையே ஆளுவான் என்று கூறினார்களாம். உடனே அவருடைய தந்தை இவனுக்கு திருமணம் செய்து வைத்தாராம். 6 வயது 7 வயது இருக்கும்போதே பாலியல் திருமணம் என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைத்தார்களாம். அந்த திருமணத்தில் வேறு இனத்து பெண்ணை, ஏன்னா அவங்க போருக்கு போயிருக்காங்க, அந்த போருக்கு போயிருக்கும்போது ஒரு முகாமில் ஒரு ஃபோட்டோ இருந்துச்சான். அந்த ஃபோட்டோ பார்த்தோடனே அந்த செங்கிஸ்கானுக்கு அந்த ஃபோட்டோ அழகாக இருக்குப்பான்னு சொன்னாராம், குழந்தை ஃபோட்டோ. உடனே இது யாருன்னா, இது பக்கத்து நாட்டு ராஜாவுடைய மகள் அப்படின்னு சொன்னோடனே இவங்க என்ன பண்ணாங்களே, நேரே அந்த நாட்டுக்கு போய் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்களாம். இது திருமணம் நடந்த உடனே இந்த நாட்டு மக்கள் எல்லாம் ராஜா தன்னுடைய மகனுக்கு வேறு இனத்தில் வேறு ஜாதியில் திருமணம் செய்து வைத்து விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமாக எண்ணி அந்த என்ன பண்ணாங்களாம், உள்ளே இருக்கிறவங்களே, அரண்மனையில் இருக்கிறவர்களே அவரை கொன்று விட்டார்களாம். அவரை கொன்றவுடன் இவர்கள் நிலைமை மோசமாகியது. இவர்கள் என்ன பண்ணாங்களாம், தலைமறைவாக தானே வாழ வேண்டும். இப்போ இவர்கிட்ட ஒரு 9 குதிரை இருந்துச்சான். இவருடைய நண்பர் ஜமுக்கா, அவர்கிட்ட ஒரு 7 குதிரை இருந்துச்சான். அப்போ 2 பேரும் சொன்னாங்களாம், நாம் மீட்டு எடுக்க வேண்டும் நாட்டை அப்படின்னு சொல்லிட்டு நாம் 2 பேரும் நண்பர்களாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பெருவிரல் 2 பேரும் அவங்கவுங்க பெருவிரலில் கிழிச்சி அதில் வர ரத்தத்தை 2 பேரும் ஒன்றா கட்டி நாம் 2 பேரும் ரத்தம் சம்பந்தம் என்று கூறி நண்பர்களாக இருந்தார்களாம். இப்போ எங்கு போனாலும் போர் தொடுத்து நல்ல போரில் வெற்றி பெற்றார்களாம் 2 பேரும். ஆனால் பேர் யார் பேருக்கு வந்தது? செங்கிஸ்கான் தான் வந்தது. இப்போ மங்கோலிய நாட்டையே பேரரசராக ஆளும் திறமையுடையவனாக ஆகிவிட்டான் செங்கிஸ்கான். உடனே ஜமுக்காவிற்கு பொறாமை ஏற்பட்டு விட்டது. இனி நான் உன்னுடன் போர் தொட மாட்டேன், உன்னுடன் நண்பனாக இருக்க மாட்டேன் என்று கூறி அவனும் தனித்து இயங்க போகிறேன் என்று அங்கே பக்கத்தில் இருக்கிற நாட்டோடலாம் சண்டை போட போனானா. இவங்களுடைய சண்டை போட்டானா. கடைசியில் சண்டையில் தோல்வி விட்டானா. தோல்வி விட்ட உடனே செங்கிஸ்கான் கூறினாரா, நான் உன்னுடைய நண்பன்டா, நம்ம 2 பேரும் இணை பிரியாதவர்களாக ஒற்றுமையாக இருந்து சீனாவை அழிப்போம். சீனாவை அழித்தால் பெரிய நாட்டு அரசராக ஆகிவிடுவோம், விரோதியாக இருக்க வேண்டாம் என்று கட்டி தழுவினார்களாம் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஜமுக்கா சொன்னானா, சரி நான் உன்னுடன் இருக்கிறேன், போருக்கு வருகிறேன், ஆனால் வெற்றி பெற்றால் உன்னுடைய பெயர் தானே கூறுவார்கள், உன்னை தானே சொல்வார்கள். என்னால் அதை தாங்க முடியாது நண்பா. நான் எனக்குள் கொழுந்துவிட்டு எரிகிறது உன்மேல் இருக்கின்ற பொறாமை தீ. அதனால் அவர்கள் கையில் நான் அழிவதை விட உன் கையாலே நான் இறந்து விடுகிறேன் என்று கூறி என்னை கொன்றுவிடு என்றானா. உடனே இவரும் என்ன பண்ணாரா, கழுத்தை நெரித்து கொன்று விட்டாராம். இப்பொழுது சீனாவிற்கு போர் தொடுக்கிறாரா. இவர் எங்கே சீனாவுக்குள் நுழைந்து விடுவாரோ என்று அந்த சீன பெருஞ்சுவரையே கட்டினார்களாம் சீனர்கள். அப்போனா இவன் எவ்வளோ பெரிய வல்லவனாக இருப்பான்னு பாருங்க. உடனே இவன் இந்தியாவுக்கு படையெடுத்து வரலாம் என்று வந்தானா. வருகின்ற வழியில் பாகிஸ்தானையும் முறியடித்தார். அதற்கப்புறம் இமயமலைக்கு இந்தியாவை கைப்பற்றலாம் என்று எண்ணினானா. ஆனால் குளிர் தாங்காமல் திரும்பி சென்று விட்டானா செங்கிஸ்கான். எப்படி திரும்பி சென்று தன்னுடைய நாட்டை ஆட்சி செய்து கொண்டு இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாரிசு சண்டை, எனக்கு தான் நாடு உனக்கு தான் நாடுன்னு. ஏன்னா அவருக்கு நிறைய மனைவிகள், அதில் இருக்கிற பிள்ளைங்கள்லாம் என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை. இப்பொழுது இந்த உள் நாட்டு சண்டையினால் செங்கிஸ்கான் உயிருடன் இருந்தாரா, அவருடைய கல்லறை இருக்கிறதா
என்று யாருக்குமே தெரியவில்லை. இன்று வரைக்கும் இவருடைய வாழ்க்கை ஒரு பாடமாக அமைந்தது. மன்னாதி மன்னர்கள் கூட மண்ணை கவ்வுவார்கள் என்று கூறுவார்கள் பழமொழி. அதற்கு ஏற்றாற்போல் இவருடைய வாழ்க்கையும் ஏதும் இல்லாத வாழ்க்கையாக, கால சுவடு கூட இல்லாமல் போய்விட்டது. செங்கிஸ்கான் மங்கோலிய பேரரசையே கட்டி ஆண்டவன் கதி என்னாகியது பாருங்கள். நன்றி, வணக்கம். இதை கேட்டு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் தமிழாளி கென்னடி ஜாக்லின். நன்றி, வணக்கம்.